ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் விதி ஒவ்வொரு விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் மிதுன ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த தை அமாவாசை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசைகளிலே மிக முக்கியமான அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசையை சொல்லலாம். இந்த தை அமாவாசைக்கு அப்படி ஒரு பல்வேறு சிறப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தை அமாவாசை நாள் ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்றதுனால இந்த நாள் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது முன்னோர் வழிபாடு தாங்க அனைவருக்கும் மனதில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை என்று முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வருவதே அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. மாதத்துடைய மத்தியில் வரும் திதியாக அமாவாசை நிறைந்திருக்கு. தமிழ் மாதத்தில் 10வது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் இந்த அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்யறதுனால நமக்கு பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தை அமாவாசையை சொல்லலாம். இந்த தை அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய 3 அமாவாசைகள் மிக முக்கியமானதாக சொல்லலாம். மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் நீங்க முன்னோர் வழிபாட்டினை கண்டிப்பா மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் போது கண்டிப்பா முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைத்தா இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். முதலில் முன்னோர்களின் உலகமான அந்த பித்ரு லோகத்தை கண்டிப்பா நம்ம அடைவதற்கு இந்த வழிபாடு செய்யணுங்க. இந்த தை அமாவாசையில செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 முறைகளில் முன்னோர் வழிபாடு இந்த மாதத்தில் செய்யலாம். தர்ப்பணம், திலா ஹோமம், பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி செய்யலாம். இவைகள் இறந்த போது செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான காரியமாக கண்டிப்பா இருக்கிறது. இந்த தர்ப்பணங்களை செய்யறதுனால நமக்கு பல வகையில புண்ணியம் கூட கிடைக்கலாம். இந்த தை அமாவாசை எப்போ தோன்றி எப்போ முடிவடைகிறது அப்படின்ற நேரத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டின் முதல் அமாவாசை பார்த்தீங்கன்னா தை அமாவாசை வருகிறது. இந்த தை அமாவாசை 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. அமாவாசை நேரம் எப்போ துவங்கி முடிவடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது. இந்த நாளில் நீங்க கண்டிப்பா தர்ப்பணம் செய்யலாம். தர்ப்பணம் செய்ய எந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
புதன்கிழமை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான யமகண்டம் நேரம் இருக்கிறது. அதே போல பகல்ல பார்த்தீங்கன்னா 12 முதல் 1:30 மணி வரையிலான ராகு காலம் இருக்கிறது. அதனால நீங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது இந்த மாதிரி நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்க தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே சிறப்புங்க. ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். ஸோ தை அமாவாசை அப்படின்னா என்னன்றத இந்த வீடியோ மூலம் பார்த்திருப்பீங்க. இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க அதிக கவனத்தை செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியலாம். வழக்குகளில் மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமான போக்கு கிடைக்கலாம். ஏதிலும் வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு அமைய போது. எதிரிகள் உங்களுக்கு பணிந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த அமாவாசைக்கு பிறகு புதிய மாற்றங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். அதே போல அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த தை அமாவாசைக்கு பிறகு சகோதரர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்களாம். தாய் வழி உறவினர்களுடைய வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்க போது. மிதுன ராசி நேயர்களுக்கு திருமண முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடலாம். சிலருக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல அவங்களிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் வந்து சேரலாம். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனம் செலுத்தணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தலாம். அதே போல மிதுன ராசி நேயர்கள் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா சக ஊழியர்களால் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். சிலருக்கு பாத்தீங்கன்னா தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி பலன்கள் கிடைப்பதற்கான அறிகுறி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சுமாரான ஒரு சூழல்ல இருக்கலாம். சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாம். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதற்கேற்ற பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல மிதுன ராசியில குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கலாம். அலுவலக செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு அதிக உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருக பெருமான் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசி நேயர்கள் தினமும் கந்த சஷ்டி கவசம் பிரயாணம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு மேலும் சிறப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செய்தால் கூட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடங்கள் கண்டிப்பா நீங்களாம். ஸோ முடிந்த அளவுக்கு மிதுன ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்வது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த தை அமாவாசையால் மிதுன ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல தை அமாவாசை அப்படின்னு என்னென்ன தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால மிதுன ராசி நேயர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.